எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை ஃபிலிமோத்சவ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாமே ஃபோனில் யூடியூப்லலாம் வாட் எவர் யூ வாண்ட் தேர் அவைலபிள். இது நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸாக இருந்த பீரியடில் அந்த காலத்துக்கு போனோம். அப்போது இந்த சென்சார் பண்ணாத ஃபிலிமோத்சவா ஃபிலிமெல்லாம் போடுவோம். அதுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். எல்லோரும் அடித்தடி போய் பார்ப்பா. அதை வச்சுட்டு வழக்கம் போல் தன்னுடைய அப்சர்வேஷன், தன்னுடைய விளக்கத்தை வச்சுட்டு, அவருடைய விவரிப்புகளை வச்சுட்டு ரொம்ப அழகான ஒரு சிறுகதையை கொடுத்துருக்கார் சுஜாதா அவர்கள். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுஜாதா அவர்களின் ஃபிலிமோத்சவ். மந்திரி வந்திருக்க வேண்டும். எல்லோரும் தேர்தல் உற்சாகத்தில் கவனமாக இருந்ததால் டெல்லி அதிகாரி ஒருவர் மட்டுமே வந்திருந்தார். வெள்ளைக்கார டைரக்டர்கள் சிலர் வந்திருந்தார்கள். எதற்கெடுத்தாலும் வெரி நைஸ் வெரி நைஸ் என்றார்கள். மற்றொரு கல்யாணராமனை தேடி தமிழ் சினிமா டைரக்டர்கள், கதாசிரியர்கள், பத்திரிகையாளர் என்று பலர் பேர் டேரா போட்டு கொண்டிருந்தார்கள். சகட்டி மேனிக்கு சினிமா பார்த்தார்கள், குடித்தார்கள். விலை போகாத ஹிந்தி நடிகர்கள், குறுந்தாடி வைத்த புதிய தலைமுறை டைரக்டர்கள், புது கவிஞர்கள், அரசாங்க அதிகாரிகள், கதம்பமான கும்பல். சிகரெட் பிடிக்கும் பெண்கள். சத்யஜித் ரேயை தொடர அவர் பொலான்ஸ்கியை கட்டி கொண்டு படம் எடுத்து கொண்டார்கள். பட்டிப்புடவை அணிந்த ஒரு சுந்தரி குத்துவிளக்கு ஏற்றினாள். எல்லோரும் சினிமா எத்தகைய சாதனம், மனித சமுதாயத்தை எப்படி மாற்றக்கூடிய வல்லமைப்படுத்தது என்பது பற்றி இங்கிலீஷில் பேசினார்கள். சினிமாவும் சமூக மாறுதலும் என்று புஸ்தகம் அச்சடித்து ஒல்லியான அதை 20 ரூபாய்க்கு விற்றார்கள். உதட்டு நுனியில் ஆங்கிலம் பேசினார்கள். சினிமா விழா. நம்ம கதை இவர்களை பற்றியது அல்ல. ஒரு சாதாரண பெங்களூர் குடிமகனை பற்றியது. பெயர் நாராயணன். தொழில் யஷ்வந்த்புரத்தில் பிஸ்கட் ஃபேக்டரியில் பேக்கிங் செக்ஷனில். ஃபிலிம் விழாவிற்கு தேதி அறிவிக்கப்பட்ட அன்று அதிகாலையிலே எழுந்து வரிசையில் நின்று தலா 11 ரூபாய்க்கு 7 டிக்கெட் அடங்கிய புஸ்தகம் ஒன்றை அடித்து பிடித்து வாங்கிவிட்டான். கூட்டத்தை தடுக்க போலீசார் மெல்லிதாக லட்டி அடித்தாலும் முட்டியில் வலி இருந்தாலும் மூஷாக வெளியே வந்து விட்டான். டிக்கெட் கிட்டிவிட்டது. 7 படத்தில் ஒரு படமாவது நன்றாக இருக்காதா? நாராயணனின் அகராதியில் இந்த நன்றாக என்பது சற்று விளக்க வேண்டும். நன்றாக என்றால் சென்சார் செய்யப்படாத குறைந்தபட்சம் ஒரு கற்பழிப்பு காட்சியாவது இருக்கக்கூடிய படம். நாராயணனின் குறிக்கோள் நவீன சினிமாவில் மைல்கல்லை தரிசிவிட்டு விமர்சனம் செய்வதல்ல. அதற்கெல்லாம் பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அவனை பொறுத்தவரை ஒரு பெண்ணாவது ஏதாவது ஒரு சமயம் உடையில்லாமல் 1-2 ஃப்ரேமாவது வர வேண்டும். அப்பொழுதுதான் கொடுத்த காசு ஜீரணம். நாராயணனின் ஆசைகள் நாசுக்கானவை. அவன் தின வாழ்க்கையும் மன வாழ்க்கையும் மிகவும் வேறுபட்டவை. தின வாழ்க்கையில் அவன் ஒரு பொறுப்புள்ள மகன், பொறுப்புள்ள அண்ணன், பக்தியுள்ள பிரஜை, பனஸ்வாடி ஆஞ்சநேயா, ராஜாஜி நகர் ராமன், எல்லாரையும் தினசரி அல்லது அடிக்கடி தரிசிக்கிறவன். எவ்வித ஆஸ்திக சங்கத்திற்கும் பணம் தருவான். எந்த கோயில் எந்த மூலை குங்குமமும் அவன் நெற்றியில் இடம்பெறும். நாராயணனுக்கு திருமணம் ஆவதற்கு சமீபத்தில் சந்தர்ப்பமே இல்லை. 5 தங்கைகள், அனைவரும் வளர்ந்த கல்யாணத்துக்கு காத்திருப்பவர்கள். ஒருத்திக்காகவது ஆக வேண்டாமா? பெண்களை பற்றி இயற்கையாகவே நாராயணன் கூச்சப்படுவான். பஸ் நிலையத்திலோ ஃபேக்டரியிலோ அவர்களை நிமிர்ந்து பார்க்க மாட்டான். அவனை பலரும் புத்தன், ஞானி என்று அழைப்பார்கள். அவன் மன வாழ்க்கை வேறு தரத்தது. அதில் அபாரமான அழகு கன்னியர்கள் உலகி அவனையே எப்பொழுதும் விரும்பினார்கள். இன்றைய தமிழ் இந்தி சினிமாவில் அத்தனை கதாநாயகியும் நாராயணனுடன் ஒரு தடவை பக்கத்தில் அமர்ந்து தடவி கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை அழகு என்று வியந்திருக்கிறார்கள். நாராயணனுக்கு கிருஷ்ணப்பா என்றொரு சிநேகிதன். அவன் அடிக்கடி நாராயணனிடம்
கலர் கலராக சில ஃபோட்டோக்களை காண்பிப்பான். ஐரோப்பா தேசத்து நங்கைகள் வெட்கத்தை அறைக்கு வெளியே கயற்றி வைத்துவிட்டு தத்தம் அந்தரங்கங்களை பற்றி சந்தேகத்திற்கு எந்தவித சந்தர்ப்பமும் தராமல் இதோ பார், இதை பார் என்று நாராயணனை பார்த்து சிரிக்கும் படங்கள். படங்களை விட அந்த புத்தகத்தில் வரும் விளம்பரங்கள், சாதனங்கள் நாராயணனை ரொம்ப வருத்தின. இதெல்லாம் நம்ம நாட்டில் கிடைத்தா என்னவா? என் போன்ற தனியனுக்கு இந்த சாதனங்கள் சிறப்பானவை. பயமோ கவலையோ என்று எவ்வளவு திருப்தியும் சந்துஷ்டியும் அளிக்கும். என்னதான் அழகாக அச்சிடப்பட்டிருந்தாலும் சலனமற்ற இரு பரிமாணம் கொண்ட படத்தை விட சினிமா சலனம் சிறந்ததல்லவா? நங்கைமார் நகர்வதையும் தரிசிக்கலாம், கேட்கலாம். கிருஷ்ணப்பா சொன்னான், அத்தனையும் சென்சார் செய்யாத படம் வாத்தியார. நான் எய்தாப்பில் இருக்க தேட்டருக்கு வாங்கியிருக்கேன். தினம் தினம் படத்தை பார்த்து விட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லு, நானும் சொல்கிறேன். நாராயணன் பார்த்த முதல் படம் ரஷ்ய படம். சைபீரியாவின் பனிப்படலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் வேலை செய்து எண்ணெய் கண்டுபிடித்து படம் பூரா ஆண்கள் கிழவர்கள். பாதி படத்துக்கு மேலே பனிப்படலம். வெளியே வந்தால் போதும் என்று 2 மணி நேரத்தை 2 யுகமாக கழித்து விட்டு வெளியே வந்தான். கிருஷ்ணப்பா எதிர் தேட்டரில் பார்த்த ஃபிலிமோத்வா படத்தில் 5 நிமிடம் விடாப்பிடியாக ஒரு கற்பழிப்பு காட்டப்பட்டதாகவும் கனடா தேசத்து படம் என்றும் வர்ணித்தான். பார்க்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வாத்தியார. நாராயணன் இன்னும் ஒரு நாள் இந்த தேட்டரில் பார்ப்பது, அப்புறம் எதிர் தேட்டரில் மாற்றிக்கொள்வது என்று தீர்மானித்தான். நாராயணன் பார்த்த இரண்டாவது படம் டிராகுலா பற்றியது. படம் முழுவதும் நீல நிறத்தில் இருந்தது. நீள நகங்களை வைத்துக்கொண்டு ராத்திரி 12 மணிக்கு கல்லறையில் இருந்து புறப்பட்ட டிராகுலா அந்த அழகான பெண்ணின் ரத்தத்தை உறிஞ்சுவதற்காக கிளம்பிய போது நாராயணன் சிலிர்த்து கொண்டான். ஆஹா, இதோ ரத்தம் உறிஞ்சுவதற்கு முன் இதோ ஒரு கற்பழிப்பு, சிறந்த கற்பழிப்பு. அப்படியே அவள் கவனை கீறி குதிரை கிழித்து உள்ளாடைகளையும் உதறி போட்டு மெதுவாக அங்கமாக அந்த நகங்களால் வருடி அப்புறம்தான் கழுத்திலிருந்து ரத்தத்தை எடுக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து ஏறக்குறைய நாற்காலியில் சப்பனமிட்டு உட்கார்ந்தான். அந்த பாழா போன பெண் டிராகுலா அருகில் வந்ததும் தன் கழுத்தில் சங்கிலியில் தொங்கும் சிலுவையை காண்பித்து விட வந்தவன் எந்த காரியத்தையும் பூர்த்தி செய்யாமல், ஏன் ஆரம்பிக்க கூட இல்லாமல் பயந்து ஓடி போய் விடுகிறான். ஷட்! என்ன கதை இது? நிச்சயம் இந்த தேட்டரில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சினிமா படங்கள் அத்தனையும் அடாஸ் என்று தீர்மானித்து வெளியே வர கிருஷ்ணப்பாவை சந்திக்க பயந்து வேகமாக பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஓட கிருஷ்ணப்பா பிடித்து விட்டான். என்னப்பா படம் வாத்தியார, டாப்பு அப்பன் தன் பொண்ணை காணும்னு தேடிக்கிட்டு போகிறான். அவள் எங்கே அகப்படுறா தெரியுமா? செக்ஸ் படங்கள் எடுக்கிறாங்கல்ல, அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் காட்டுறான். கொட்டையே சத்தமே கிடையாது, பின் ட்ராப் சைலன்ஸ் தான். கிருஷ்ணா, நாளைக்கு டிக்கெட்டை மாற்றிக்கலாம். நீ என் தேட்டரில், நான் உன் தேட்டரில் பார்க்குறேன். நாளைக்கு மட்டும் கேட்காத வாத்தியார. நாளைக்கு என்ன படம் தெரியுமா? லவ் மிஷின்னு, ஃப்ரெஞ்சு படம். நான் போயே ஆகணும். பிளாக்கில் கிடைக்குமா? பார்க்குறேன். துட்டு ஜாஸ்தி ஆகும். ஏன் உன் படம் என்னாச்சு? ஷே, பேசாத. மரம் செடி கொடியை காட்டியே எல்லா ரீலையும் ஓட்டுறான். நீ எப்படியாவது எனக்கு பிளாக்கில் ஒரு டிக்கெட் வாங்கி கொடு. என்ன விலையானாலும் பரவாயில்ல. 85 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் மிகுந்த சிரமத்துடன் கிடைத்ததாக வாங்கி வந்தான் கிருஷ்ணா. உன் டிக்கெட்டை கொடு, இதை விற்று பார்க்க முடியுமான்னு சோதிச்சு பார்த்துட்டு அப்புறம் வரேன். நீ தேட்டருக்கு போய் காத்துரு. படத்தின் பெயர் லவ் மிஷின் இல்லையாமே? ஏதோ ஒரு மிஷின், கிராங்கிங் மிஷினா என்னவோ. ஆனால் பட் ஹார்ட் கேரண்டி மால். நாராயணன் பார்த்த அந்த மிஷின் படம் ஜெக்கோஸ்லோவாக்கியா படம். நிஜமாகவே ஒரு புராதன சினிமா எந்திரத்தை பற்றியது. நடிகர்கள்
கப்ராஸ் கப்ராஸ் என்று வேற்று மொழியில் பேசிக்கொண்டிருக்க படத்தின் அடியில் ஆங்கில எழுத்துக்கள் நடுங்கின. எஸ்எஸ்எல்சி வரை படித்திருந்த நாராயணனுக்கு இங்கிலீஷ் அவ்வளவாக வேகமாக படிக்க வரவில்லை. 2 வார்த்தைகள் படிப்பதற்குள் படக் படக் என்று மாறியது. படத்தில் மிக அழகான 2 பெண்கள் இருந்தார்கள். 2 பேரும் ஏராளமான கவுன் அணிந்திருந்தார்கள். கதாநாயகன் அண்ணாவா அப்பாவா காதலனா என்று தீர்மானிக்க முடியவில்லை. கவுன் போட்டிருந்த பெண்கள் சாஸ்திரத்துக்கு கூட அந்த கவுன்களை கயற்றவில்லை. இன்டர்வல் வரை ஒரே ஒரு பட்டன். படுக்கையில் அவர்கள் படுத்ததுமே கேமரா நகர்ந்து போய் தெரு மண் மட்டை என்று புறக்காட்சிகளில் வியாபித்தது. ஒரே ஒரு இடத்தில் சினிமாவாக பாரிஸ் நகரத்தின் ஐஃபில் டவர் முன் ஒரு பெண் தன் பாவாடையை கயற்றுவதற்காக அந்த மாதிரி ஒரு காட்சி வந்தது. அதாவது வர பார்த்தது. அதற்குள் கேமரா அவசரமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர்களின் முகபாவங்களை காட்டத் தொடங்கிவிட்டது. வெளியே வந்தான் கிருஷ்ணப்பா நின்று கொண்டிருந்தான். நான் வாத்தியாரா படம் எப்படி நீ பார்க்கல? நான் என் டிக்கெட்டை வைக்கலாம்னு போனேன், யோசித்தேன். இன்னைக்கு இங்கே தான் பார்க்கலாமேன்னு உன் டிக்கெட்டில் உள்ள நுழைஞ்சா கிடக்கட்டும். உன் படம் எப்படி? நாசமாக போச்சு. ஒரு அழிவும் இல்லை. படம் முழுக்க குதிரை வண்டி காட்டி ஒரு ஆள் பயாஸ்கோப்பை வச்சுக்கிட்டு ஊராக போகிறான். நாராயணன் கிருஷ்ணபாவை பார்த்து சற்று தயக்கத்துடன் கேட்டான், உன் படம் எப்படி? செம்ம படம் வாத்தியார. நாராயணன் மௌனமானான். வேஸ்ட் ஆறுதேன்னா உட்காந்து படு கிளாஸு ஒரு முத்தம் கொடுக்குறான் பாரு, அப்படியே அவளை சாப்பிட்டுடுறான். ஆரஞ்சு பழம் உரிக்கிற மாதிரி உடுப்புகளை ஒன்றுன்னா உருவி. கிருஷ்ணா அப்புறம் பேசலாம், எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, வரேன் என்று விரைந்தான் நாராயணன். அவனுக்கு அழுகை வந்தது. கிருஷ்ணப்பா போன்ற எப்பொழுதும் அதிர்ஷ்டக்காரர்களிடம் ஆத்திரம் வந்தது. நாளைக்கு எங்கே படம் பார்க்க போகிற சொல்லு என்று தூரத்தில் கிருஷ்ணப்பா கேட்டான். நாராயணன் பதில் சொல்லாமல் நடந்தான். ரப்பர் டயர் வைத்த வண்டியில் பெட்ரோல் மார்க்ஸ் அமைத்து எண்ணெயில் கொதிக்க மிளகாய் பஜ்ஜி தட்டளிக்க பல பேர் தெருவில் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கண்ணாடி பெட்டிக்குள் பொம்மை நங்கைகளின் அத்தனை சிலையும் உருவி தீர்க்க வேண்டும் போல ஆத்திரம் வந்தது. மெல்ல நடந்தான். இருட்டு ரேடியோ கடையை கிடந்தான். டாப் ஆஃப் த டவுன் என்ற ரெஸ்டாரண்டின் வாசலில் ஒரு கூர்க்கா நிற்க 1-2 பேர் அங்கே விளம்பரத்திற்காக வைத்திருந்த போட்டோக்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இன்று 2 காட்சிகள். லிஸ்ஸி, லவீனா, மோனிகா, டிம்பிள் 4 அபூர்வ பெண்களின் நடனம். மேற்படி நங்கைகள் இடுப்பில் மார்பில் சில சென்டிமீட்டர்களை மறைத்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த வாசல் இருட்டாக இருந்தது. வெற்றிலை பாக்கு போட்டு பதக்கென்று துப்பிவிட்டு ஒருவன் உள்ளே செல்ல கதவு திறக்கப்பட்ட போது பெருசாக சங்கீதம் கேட்டு அடங்கியது. உள்ளே செல்ல எத்தனை ரூபாய் ஆகும் என்று யாரை கேட்பது என்று தயங்கினான். அந்த கூர்க்காவை பார்த்த மாதிரி இருந்தது. வீட்டில் வந்து அம்மாவிடம் சொல்லிவிடுவானோ? நடந்தான். சற்று தூரம் சென்றதும் தான் தன்னை ஒருவன் பின்தொடர்வதை உணர்ந்தான். முதலில் அவன் பேசுவது புரியவில்லை. பின்பு புரிந்தது. ஆந்திரா, தமிழ்நாடு, குஜராத் மலையாளி கேர்ள்ஸ் சார், பக்கத்தில் தான் லாட்ஜு, நடந்தே போயிடலாம். நாராயணன் நின்று சற்று முன் பார்த்து எவ்வளவு என்றான். அவன் சொன்ன தொகை நாராயணனிடம் இருந்தது. பிராமின்ஸ் வேணுங்களா? பிராமின்ஸு, கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம் வாங்க சார். நாராயணன் யோசித்தான். நிஜம் சார், நிஜமான பெண்கள். நாராயணன் வேண்டாம் அப்பா என்று விருட்டென்று நடந்து சென்றான். இது 1980 இந்த ரீபப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கு. ப்ராப்ளி ஃபியூ இயர்ஸ், ஒரு 8 வருஷம் முன்னாடி இந்த கதை எழுதியிருக்கணும். ஏன்னா இது ஒரு கதை தொகுப்பு. இது ஃபிலிமோத்சவ். என்ன ஒரு அப்சர்வேஷன், என்ன ஒரு விவரிப்பு. அதுதான் அந்த காலத்தில்
இளைஞர்களிடம் அவரை ரொம்ப பாப்புலர் ஆக்கிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இந்த கதை படித்தாலும் டெஃபினட்டாக விரசமும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு நடந்த காட்சிகள் மாதிரியே ரொம்ப ரசிக்கும்படியாக எழுதி நம்ம கொடுக்குறதுல பல நல்ல கதைகளை கொடுத்துருக்கார். இது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை தான். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஃபிலிமோத்சவ். நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் கேட்டு ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.